இதான் செஞ்சிக்கோட்டையா? கடவுள கிளைமேட் நல்லா தான் இருக்குது. கிளைமேட் நல்லா தான் இருக்குது. ஓய் இங்க பாரு. இந்தடா இந்தா இந்தா இதா ஒன்றும் பண்ண மாட்டேன். இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு. இந்தாதா வா வா. என்னம்மா? அது அம்மா பக்கத்தில் தான் இருக்கு. இது பார்வை நேரம் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை. ஓகே, ஸ்டெப்ஸ் தானே? இந்த ஆலமரம் ஒரு 100 வருஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை 100 வருஷத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கே டிக்கெட் வாங்குறதுனே தெரில. ஓ இங்கே தான் என்ட்ரன்ஸா? காற்று கருப்பு படிக்காமல் இருக்கிறதுக்கு வேப்பந்தலையை கையில் கொடுப்பாங்க எங்கள் ஊரில். தெரில, சொல்லுங்க. என்ன ஊர் இது? ஊரா என்ன? ஏன் இது இதுலேருந்து ஆரம்பிக்குமா? இந்தியா கொடி நட்டு வச்சுருக்கானுங்க. இது என்ன ஊரா? இது கேஃபேட்டீரியா. கிருஷ்ணகிரி. கிருஷ்ணகிரியின் மேலும் 2 களஞ்சியங்கள் நெய் எண்ணெய் சேமிக்க 2 நல்லவையாக கிபி 1717 கட்டினது. இங்கே கிருஷ்ணகிரின்னு போட்டிருக்காங்க. எங்கள் ஊர் ஆலைய ஃப்ரெஞ்சுக்காரங்களால கட்டிருக்காங்க. கிருஷ்ணகிரி, சக்கிலி, துர்க்கம், ராஜகிரி என்று 3 செங்குத்தான் 1200. ஓ இங்கே தான் டிக்கெட் கொடுக்குறாங்களா? சிற்பக்கூடம். இங்கே வந்தால் குழு குழுன்னு இருக்குது. அதான் கருங்கல். இங்கே வந்தால் வெயில் அடிக்குது. கருங்கல் தான் அது. ஓ அதான் டிஃப்ரெண்ட். வேறு எதுவும் டிஃப்ரெண்ட்லாம் டிஃப்ரெண்ட். என்ன பண்ணுறாங்க? நான் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜிஞ்சி ஃபோர்ட்டில் இருக்கேன். ஸோ ஜிஞ்சி ஃபோர்ட்டில் 3 மணிக்கு தான் வந்தோம். ஆனால் மேலே விடல, மலைக்கு போக விடல. ஏன்னா 3 மணிக்கு மேலே வந்தால் மலைக்கு போட விட மாட்டாங்க. ஸோ 9 to 3 வந்தீங்கன்னா நீங்கள் மலைக்கு போகலாம். அதுக்கு மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு அலௌடு இல்லை. ஸோ வந்துட்டு பார்த்துட்டோம். நிறைய இடம் இருக்குது சுற்றி பார்க்க, நல்லா இருக்குது பார்க்க. ஜிஞ்சி ஃபோர்ட். ஸோ என் ஃபோனில் ஸ்டோரேஜ் வேறு இல்லை. ஸோ அவ்வளோ வீடியோ எடுக்க முடியாது. அதான் பின்னாடி தெரியுது தான் அந்த பெரிய மலை. மேலே போக முடியல ஏன்னா அலௌடு இல்லை. சுற்றி பார்க்கவே ஒரு 3 hours ஆகும்னு சொன்னாங்க. கீழே இருந்த ஒரு
என்ன சொல்கிறது, அவங்க நேம் என்னன்னு தெரியல, வேலை பார்க்குறவங்க. மேலே விடல, ஏன்னா சுற்றி பார்க்க ஒரு 3 hours ஆகிறதுனால 3 மணிக்கு க்ளோசிங் டைம் வேறு 5 o'clock, அதனால் மேலே பார்க்க விடல. ஸோ கீழே இருக்கிறத மட்டும் சுற்றி பார்க்குறோம். நல்லா இருக்குது, எல்லாமே வேறு மாதிரி இருக்குது. படிக்குளம் மற்றும் கல்யாண மஹால், இது மேரேஜ் ஹால் போல். இது இதெல்லாம் ஒரு பார்த்துக்கலாம் லாஸ்ட்டாக இருப்பேன். வரப்போ லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். சும்மா ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வரலாம். அந்த மேலே ஓ, இங்கே குளம் போல், குளம் படிக்குளம்னு போட்டுருந்துச்சு வெளியே. எவ்வளோ கூலிங்காக இருக்கீங்க. கூலிங்கெல்லாம் இல்லை, நனலுக்கு தான் ப்ரோ கூலிங். ப்ரோ இவ்வளோ திக்னஸாக இருந்துச்சுன்னா எப்படி ஹீட் இறங்கும்? அது ஹீட் இறங்காது, கரெக்டு தான். ஐயோ ஸ்டெப்ஸு இந்த 1001 படத்தில் காமிக்கிற மாதிரி போகிற மாதிரி இருக்குது ஸ்டெப்ஸு. இந்த ஓட்டை இருக்குது காற்று வாங்குறது. வாத்துவாங்க இல்லை, இது பார்க்கறதுக்கு வச்சுருப்பாங்க. ஓ பூட்டி இருக்கு ப்ரோ, பூட்டி இருக்கு, போக முடியாது போல். ஆனால் அங்கே ஏறுனாங்க, அதில் அந்த பக்கம் ஏதாச்சும் வழியாக இருக்கும் போல். பூட்டி இருக்கு, அந்த பக்கம் போகும் டக்குன்னு டைம் இல்லை. எது இது என்னது, குளிக்கிற இடமா? இதெல்லாம் இல்லை, எனக்கு என்ன ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லை, சும்மா ரூம் தான் இருக்கு. தண்ணி மாதிரி இது. ஒன்றுமே இல்லை. இது வந்து நெற்களஞ்சியம் ப்ரோ, நெல்லெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே தான் ஆயுத கிடங்குறாங்க. ஆயுத கிடங்கு அந்த பக்கம் இருக்குது, அங்கே வெளியே போட்டுருந்தாங்க நெற்களஞ்சம்னு. நெற்களஞ்சியம். இதுவும் அதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மெயின் வெளியிருந்து பார்த்தப்ப யாரோ மேலே இருந்த மாதிரி இருந்துச்சு, மேலே நடந்தாங்க. இதுவும் அதே தான். மக்களுக்கு அந்த காலத்துல நெல் பஞ்சமா வந்தோடனே சேமிச்சு வச்சுருப்பாங்க. அந்த மேலே தான் போக சொன்னீங்களா? அந்த மேலே அந்த செயினுக்கும் இங்கேயும் அந்த பில்டிங் இந்த பில்டிங் இன்னொன்று. எந்த பில்டிங்கு? இன்னொரு பில்டிங் அந்த சைடு மறைஞ்சிருக்கும். மறைஞ்சிருக்குமா? அதுக்கு இதுக்கும் பிரிட்ஜ் மாதிரி இருக்குமா? அந்த இடத்துக்கு தான் போகலான்னு இருந்தோம், ஆனால் போக முடியவில்லை. சார் விசிட்டர்ஸ். அப்புறம் அங்கே பாருங்க, ஸ்டெப்ஸு தெரியுது, அந்த ஸ்டெப்ஸ் தானே. உடற்பயிற்சி இடம். வேறு எப்படி எழுதி வச்சுருக்காங்க கிறுக்கி. உடற்பயிற்சி இடம், சும்மா தண்டாலு அதெல்லாம் தூப்பானுங்க. இங்கே பாருங்க, எங்கள் அட்டகாசம் தாங்க முடியல.
சரி, பெண் இருந்தால் நானும் எழுதிட்டு போவேன். ஸோ இதுதான் ராணி குளிக்கிற இடம், பார்த்துக்கோங்க. நான் ராணியை தான் காணும், குளம் இருக்குது. யூடியூப்பில் போடுறேன் ப்ரோ, நான் ஒரு பெரிய யூடியூபர். ஸ்டெப்ஸில் இறங்கி உள்ளே போகலாம். மீனா இது குட்டி குட்டி மீனாக இருக்குது. ஆழமாக இருக்குமா என்ன? ராணிக்கு யார் நீச்சல் கற்றுந்தா தெரியலையா? நைஸ் நைஸ் பிளேஸ். ஆனால் பாரம்பரிக்காமல் அப்படியே வச்சுருக்கானுங்க. ரொம்ப கேவலமாக இருக்குது தண்ணி. ம் என்ன இது? ஹாஸ்டல் ரூம்ஸ் மாதிரி இருக்குது. ஒவ்வொரு ரூம் இருக்குது. நம்ம ஹாஸ்டலில் எப்படி ரூம்ஸ் இருக்கோ அந்த மாதிரி வச்சுருக்காங்க. என்ன அது எதுக்குன்னு கேட்டால், யானை ஓட்டுறவங்க குதிரை ஓட்டுறவங்களாம் ரெஸ்ட் எடுக்கிற இடம்னு சொல்கிறாங்க. இது ஒவ்வொரு ரூமு. லைட் ஹவுஸ் மாதிரி இருக்குது. இது வந்து செஞ்சிக்கோட்டையோட லைட் ஹவுஸ். வந்துட்டோம்ல. எல்லாம் கல்லுகள்லாம் அடிக்க வச்சிருக்கானுங்க. இப்போ நாங்கள் போகிறது என்ன பிளேஸ்னு தெரில. ஆனால் பார்க்க சென்னையில் இருக்க லைட் ஹவுஸ் மாதிரி தான் இருக்குது. போயிருங்க. ஸ்டெப்ஸ் மேலே ஸ்டெப்ஸாக இருக்குது. எத்தனை ஃப்ளோர் கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 8 ஃப்ளோர் இருக்கும் போல. பெயிண்ட் இப்போ அடித்த பெயிண்ட் மாதிரி தான் இருக்குது. ஒருவேளை இப்போ கட்டியிருப்பாங்களோ. பாருங்கள், வியூ செம்மையாக இருக்குது. இதான் மலை, செஞ்சி மலை. இது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பசங்க. இது கல்யாண மஹால் தானே? இல்லை, நம்ம ஃபேன்ஸ் தான் ப்ரோ. வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இன்னும் இருக்கு. ஏப்பா வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஐயோ பயமா இருக்கு. கால் நடுங்குது ப்ரோ. இருக்கு, இதே கால் நடுங்குது. கீழே இருந்து பார்த்தாவே எனக்கு என்னவோ நடுங்குது கால். ராணியோட அந்தப்புறமா டீச்சர் சொல்லிட்டாங்க. அங்கே ஒரு 3 டீச்சர் இருக்காங்க. ஸ்கூல் பசங்களை கூப்பிட்டு வந்துருக்காங்க. ஸோ அங்கே பாருங்கள் ப்ரோ, கப்பிள்ஸ் வந்தது வந்து போயிட்டு வந்துடுவோம் ப்ரோ. வந்ததுக்கு அடையாளமா
நம்ம ஜெயிச்சிட்டோமாரா. லாஸ்ட் ஸ்டெப். எப்படி இப்பெல்லாம் பேசுகிறேன்? எப்படி இப்பெல்லாம் பேசுகிறேன்? அதான் பேசுவேன். ஏன் போல இங்கே கீழே ஸ்டெப்ஸ், கீழே போகிற ஸ்டெப்ஸ் இருக்குது, அந்த பக்கம் தான். இங்கே தான் இருக்கு. அதை அந்த மாதிரி ஜம்ப் பண்ணி போங்க. ரிஸ்க் எடுத்து அந்த பக்கம் போகிறோம். வந்துட்டோம். இந்த ஸ்டெப்ஸே இல்லை, இந்த பக்கம் இது. இதுதான் மேலேயே. இதில் அப்படி என்னதான் இருக்குன்னு தெரியல. பாருங்க, ஃபுல்லாக கப்பிள்ஸாக இருக்கானுங்க. ஜெயில் இல்லை ப்ரோ, இது வந்து இது ராணியோட அந்தபுரம். அந்தபுரமா? அப்படியே ஜெயில் கட்டி வச்சிருக்காங்க. ஜெயில் கம்பி இருக்கு. முக்கிய குற்றவாளியும் இங்கே தான் போடுறாங்க போல. அவனுக்கு ஈஸியாக தப்பிக்க கூடாது. ஸோ இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ராணியோட அந்தபுரத்தில் இருக்கேன். ஸோ ராணியோட அந்தபுரம் கீழே பார்த்தீங்கன்னா 3 பேர் தெரியுறாங்க. அதுதான் ராணியோட அந்தபுரம். நான் வந்து ரன்னியை எட்டி பார்க்குறேன் ராணியோட அந்தபுரத்தில். ஸோ அதுதான் பெரிய மலை. அந்த மலை மேலே தான் அலௌடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க 3 மணிக்கு மேலே. அதை போல் அதுக்கு அதெல்லாம் என்ன ப்ரோ? அதெல்லாம் என்ன ப்ரோ இருக்குதெல்லாம்? ஸோ அந்த குளத்துக்கு நாங்கள் ஆல்ரெடி போயிட்டு வந்துட்டோம். வேறு எதுக்கு போனோம்? இது வந்து என்னென்னா, யானை குதிரை மேய்க்கிறவங்க வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக கட்டி வச்சுருக்காங்க. எப்படி ஹாஸ்டலில் அத்தனை ரூம் இருக்கோ அந்த மாதிரி ஒவ்வொரு ரூமு ஒவ்வொரு ஆளுங்களுக்கு. பார்க்க ஜெயில் மாதிரி தான் இருக்குது, ஆனால் ஒவ்வொரு ரூம்ஸு ஒன்றும். நிறைய மலைங்க இருக்குது பாருங்கள். ஸ்டெப்ஸு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டெப்ஸில் தான் மேலே ஏறி போகணும். ஏதோ ஒரு இடித்து வச்சுருக்காங்க, ஏதோ ஒரு பில்டிங்கு. என்ன பில்டிங்னு தெரில. அப்புறம் ஏதோ ஒரு வீடு எரியுது அங்கே. ஏதோ ஒரு வீடு எரியுது. வீட்டையே கூட தான் எட்டி வைப்பாங்களா? வீடு தான் ப்ரோ. ஏதோ ஒரு வீட்டை எரிக்கிறானுங்க. ஏதோ வாய்க்கா தகராறு போல. இப்போ டைம் என்னன்னு பார்த்தா 4:15 ஆகுது. கோட்டா முடிகிறதுக்கு 5 மணி. பசுமையாக இருக்குது ஊர். அங்கே ஏதோ கட்டி வச்சுருக்காங்க, என்னதுன்னு தெரியல. போகிறப்ப பார்ப்போம். வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு. இப்போ டைம் என்னன்னு பார்த்தா 4:30 ஆகுது. ஸ்கூல் பசங்க எல்லாம் கத்துறாங்க. ஃபோனு விழுந்துடும் பயமாக இருக்குது. எங்கே இருக்காங்க? இல்லை அங்கே இருக்காங்க. இப்போ கிளம்புனா தான் நைட்டு ஒரு 10க்குள்ளே போக முடியும். ஸோ பாய்.